ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9 steps to study in Germany in 2025 with scholarship. அதாவது நீங்கள் ஜெர்மனியில் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கணும் அப்படின்னா இந்த 9 steps நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெர்மனி போய் படிக்க முடியும் வித் ஸ்காலர்ஷிப். இந்த மாதிரி ஆல்ரெடி ஜெர்மனி பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜெர்மனி ஃப்ரீ டியூஷன் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனாலேயே ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா ஜெர்மனி ஒரு அட்ராக்டிவான டெஸ்டினேஷனாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது, பட் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி, அதாவது 2025 அகடமிக் இயருக்கு எப்படி ஜெர்மன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறது, ஸ்காலர்ஷிப்லாம் எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம 2025 நீங்கள் ஜெர்மனியில் போய் படிக்க போகிறீங்க, அதாவது ஸ்காலர்ஷிப்போடு படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 9 steps இருக்கும். அதாவது நீங்கள் அட்மிஷன் எடுக்கிறதுலேருந்து, ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுக்கிறதுலேருந்து கடைசியாக ஸ்காலர்ஷிப் வாங்குற வரைக்கும் எப்படின்றத நான் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் த ரைட் ஸ்டடி ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெர்மனியில் என்னென்ன ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 3 monthsக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய ஹை குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் அங்கே படிக்க போகிற அகடமிக் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸையும் நீங்கள் ஃபிட் ஆகுதா அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் த அட்மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஈச் ஜெர்மன் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கோர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான அட்மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 weeksக்கு முன்னாடியிலேருந்தே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை விசிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது உங்களுக்கு கிளியராக இல்லை, அன்கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் அங்கே இருக்க அட்மிஷன் ஆஃபீஸர் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்கா அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப் லேர்ன் ஜெர்மன் இஃப் நீடட். ஸோ ஜெர்மனியில் இருக்க மோஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இங்கிலீஷில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது, பட் உங்களுக்கு எவ்ரிடே லைஃபுக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜை உங்களோட கோர்ஸ் பிகின் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 6 months முன்னாடியிலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் நல்ல சாலிட் ஃபவுண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் நல்ல ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் செக்யூர் யோர் ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் ஜெர்மனியில் போய் படிக்கும்போது உங்களோட எக்ஸ்பென்சஸை உங்களால் பார்த்துக்க முடியும், என்கிட்ட எனஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் காட்டணும். ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் போகல அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்க்கான ப்ரூஃப் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் எவ்வளோ காட்டணும் அப்படின்னா அரவுண்ட் 10,236 euro உங்களோட பிளாக்டு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் இயரை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் சொல்கிறாங்க நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 6 monthsக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் சேவ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் அப்ளை ஃபார் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப். நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் இல்லைனா ஃபெலோஷிப்ஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஹென்ரிச் பால், ஃப்ரைட்ரிச் எபர்ட், டேட் ஹெல்மட், பான் எஸ்டிஜி, டிஏஏடி, ஜெர்மன்
அகடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் இல்லைனா வேறு ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே ஃபுல்லி ஃபண்டட் உங்களோட ஸ்டடீஸ்க்கு அப்படின்னா அதை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கான சூட்டபிள் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெர்மன் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு 3 monthsக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 6th ஸ்டெப் வந்து சப்மிட் யுவர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன். ஒன்ஸ் நீங்கள் வந்து தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டீங்க, அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, இன் பர்சனாக போகணுமா, இல்லைனா போஸ்ட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுமா அப்படின்றது உங்களோட அப்ளிகேஷன், அதாவது உங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்து. நீங்கள் வந்து சீக்கிரமாக இதை செய்யணும். அப்ளிகேஷன் பீரியட் ஓப்பன் ஆன உடனே செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா அட்மிஷனுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும், அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 7th ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட் விசா. ஒன்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விசா அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அது கூடவே ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஏர்லியராகவே கேதர் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அது கூடவே நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை செக்யூர் பண்ணி வைக்கணும். 8th ஸ்டெப் வந்து அரேஞ்ச் யுவர் அக்காமடேஷன். ஒன்ஸ் உங்களுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அக்காமடேஷனுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஜெர்மனியில் நீங்கள் போய் இருக்கிறதுக்கு பிளேஸ் பார்க்குறது வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி லார்ஜ் சிட்டிஸில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கான அக்காமடேஷனை தேடுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏர்லியராகவே அக்காமடேஷன் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். 9th ஸ்டெப் வந்து என்ரோல் அட் யுவர் ஜெர்மன் யூனிவர்சிட்டி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜெர்மனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். அது கூடவே நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக போகிறீங்க அப்படின்னா பாசிபிளி செமஸ்டர் டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும். லைக் பாஸ்போர்ட், விசா, அட்மிஷன் லெட்டர். ஸோ அட்மிஷன் லெட்டர் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ண. இந்த வீடியோவில் நம்ம வந்து 9 ஸ்டெப்ஸ் டு ஸ்டடி இன் ஜெர்மனி இன் 2025 வித் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதாவது நீங்கள் ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்குறதுலேருந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்காலர்ஷிப் செக்யூர் பண்ணுறது வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக சொல்லியிருப்பேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அது கூடவே ஜெர்மன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றியும் வீடியோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ப்ளீஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.